வணக்கங்க. எங்கள் வீட்டு அரிசி பருப்பு சாதம் பற்றி இப்போ சொல்ல போகிறேங்க. எங்கள் வீட்டில் திடீர்னு விருந்தாளிகள் வந்துட்டாலும், எங்கள் வீட்டில் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் இது தாங்க செய்வோம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்க போகிறோங்க. ஜீரகம் 1.5 டீஸ்பூனுங்க, மிளகு 1.5 டீஸ்பூனுங்க, பெருங்காயம் சிறிதளவு. நாங்கள் எடுத்துருக்கிற அளவுக்கு நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோங்க, அதனால் 2 வரமிளகா. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சிறிதளவு சின்ன வெங்காயம், பூண்டு பற்கள், கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் அரைச்சிருவோங்க. அப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா இந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு அரைப்படின்னு சொல்லுவாங்க இதை, ஆனால் அரைப்படி வராதுங்க, கம்மியாக தான் வரும். இதில் ஒரு ஆளாக்கு அரிசி கழுவி ஊற வைக்க போகிறேங்க. அப்புறம் துவரம்பருப்பு, இது வந்து குழந்தைங்களுக்கு பால் பாட்டில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அதோட கேப்புங்க, மேலே மூடி போடுவோம் இல்லைங்க ரப்பருக்கு, அது ஒரு உலக்கு துவரம்பருப்புங்க, ஒரு உலக்கு கடலைப்பருப்பு, பாசிப்பருப்புங்க, பாசிப்பருப்பு தான் 2 உலக்குங்க, பாசிப்பருப்பு பயிர் வந்து 2 உலக்குங்க. இதெல்லாம் கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோங்க. தாளிப்புக்கு 2 பெரிய வெங்காயங்க, கொஞ்சம் பெரியதாக இருந்தால், சிறியதாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு, ஒரு வரமிளகாய், சின்ன வெங்காயம் முழுமையாக இருக்கிற மாதிரி முழுசாக சின்ன சின்ன வெங்காயமாக முழுசாக எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி, 25-30ங்கிற மாதிரி. அப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளிங்க, இது இனி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ட்ரையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாங்க. மிளகு, வரமிளகாய், ஜீரகம், பெருங்காயம், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கு பின்னாடி இந்த பொருளெல்லாம் போட்டுக்கலாங்க. பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் இந்த மாதிரி குறப்பாக அரைஞ்சதுக்கு பின்னாடி நாம் வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. திரும்ப அரைச்சிட்டு இப்போ தாளிக்க போகிறேங்க. தாளிப்புக்கு பாத்திரம் வச்சாச்சுங்க. அடுப்பில் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி தாளிப்போம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. 2 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு இருக்குங்க, ஒரு 50 mlக்கு கம்மியாக. இப்போ வந்து கடுகு போட போகிறேங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய், அப்புறம் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இந்த பையனாக யூடியூப்பில் பழக்கிட்டு இருக்குது. இப்படி நிறம் மாறி வரும்போது கண்ணாடி பதம் மாதிரி மாறி வரும்போது தக்காளி சேர்த்துக்கலாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடித்த உணவில் இதுவும் ஒன்றுங்க.
தக்காளி வணங்குறதுக்காக சிறிதளவு உப்பு போட்டுக்கலாங்க. சட்டுப்புட்டு சமையல்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி விரைவில் ரெடியாகக்கூடியதுங்க. அவசர அவசரமாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. விருந்தாளி வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சமாக சாம்பார் இருக்குது, சாதம் வச்சோம்னா பத்தாது அப்படிங்கிறப்ப இது மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லோரும் கலந்து சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை கலந்துக்கலாங்க, போட்டுக்கலாம். சிறிதளவு தண்ணி விட்டுங்க, அதை கழுவி ஊற்றிடலாங்க. வாசனை அப்படியே கம்மன்னு வருதுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கலர் பிடிக்குங்க, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போடுவேங்க. எங்கள் வீட்லேயே அரைச்ச மஞ்சள் பொடிங்க. எங்கள் சம்மந்தி வீட்டில் மஞ்சள் போடுவாங்க, அவங்க கொடுத்தாங்க, நாங்கள் மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோங்க. கடையில் வாங்குறதெல்லாம் கலப்படம் இருக்குது இல்லைங்களா, அதனால் நாங்களே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பருப்பை சேர்த்துக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. ஒரு விசில் விட்டுடலாங்க. கொதி வந்துருச்சுங்க. மூடி ஒரு விசில் விட்டு அதுக்கப்புறமா அரிசி போடலாங்க. பருப்பு ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்க போகிறோம். அளவு தண்ணி எடுத்து வச்சுருந்ததுனால அதில் கொஞ்சம் ஊற்றி நம்ம பருப்பை வேக வச்சுட்டோங்க. மீதி தண்ணியையும் அரிசியையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு மீதி உப்பையும் போட்டுடலாங்க. இது கொதித்ததுக்கு பின்னாடி நாம் வந்து உப்பு பார்த்துட்டுங்க மூடி வச்சிடலாங்க. ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி திரும்ப நாம் பரிமாற வேண்டியது தாங்க. சட்டுப்புட்டு சமையல் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கு பின்னாடிங்க உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு மூடிடுங்க. அப்புறம் ஒரு விசில் வந்த பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போன பின்னாடி எடுத்து பரிமாறுங்க. அவ்வளோதாங்க, அரிசி பருப்பு சாதம் மிக சுவையானது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. எவ்வளோ ஒரு பளபளன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள்.
பார்த்தீங்களா? அப்படியே வாசனை கமகமான்னு வருதுங்க. சரி நாங்கள் போய் சாப்பிட்றோங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.